நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் கிரிட் போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் போடாமல் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு ஆஃப் கிரிட்டில் கொடுத்துட்டோம். நெட் மீட்ரு வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம போகும்போது நெட்வொர்க் சார்ஜஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்காது. ஏன்னா நெட்வொர்க் சார்ஜ் ஒரு 10 கிலோவாட் போடுறீங்கன்னா 5000 கூடுதலாக நீங்கள் ஈபிக்கு தேவையில்லாமல் கட்டணும். ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டமாக போடும்போது ஈபிக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நெட்வொர்க் சார்ஜ் வராது. நீங்கள் ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோ யூனிட்டை நம்ம பவர் ஆடிட்டர் மூலயமா கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியில் பேக்கப் கொடுத்துட்றது. இன்றைக்கி வரக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி ஒரு பேட்டரியில் 5 யூனிட் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ பகலில் இருக்க ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 யூனிட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா 4 பேட்டரி போட்டுக்கோங்க. 4 பேட்டரி போடும்போது ஒரு பேட்டரிலேயே 5 யூனிட்டு, அப்போ 20 யூனிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே 10 யூனிட் நாங்கள் ஸ்டோரேஜும் மற்றதெல்லாம் டைரெக்டாக போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் டே டைம் கன்சப்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த பேட்டரியில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸஸாக இருக்குது, டே டைமில் இன்னும் அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணலான்னா இந்த இன்வெர்ட்டரில் இன்னும் 6 பேட்டரி வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது இது ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். 3 ஃபேஸ் 8 கிலோவாட் இன்வெர்ட்டரில் லிஃப்ட்டு நீங்கள் சர்வசாதாரணமாக ஓட்டலாம். நீங்கள் ஒரு 3 ஹெச்பி பம்பு, 4 ஹெச்பி பம்பு, 5 ஹெச்பி வரைக்கும் நீங்கள் பம்பிங் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே ஆட்டோக்ளேவ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆட்டோக்ளேவ் 700 வாட் ஆட்டோக்ளேவ் காயில் இருக்குது. அதில் 2 யூனிட் இருக்குது. அதை 2ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டிங்கு, ஃபேனு, கம்ப்யூட்டர்ஸு, ஆல் த சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது டே டைம் ஃபுல்லாக காலையில் ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலார் பவர்லேயே ரன் ஆகும். யூனிட்டு எக்ஸ்போர்ட்டே ஆகாது. நமக்கு தேவையானதை மட்டும் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியும் டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து நமக்கு டே டைமில் கொடுக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு 80% வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதில் இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மதியான நேரத்தில் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, குறிப்பாக லஞ்ச் ஹவரில் யூஸ் பண்ணலை அப்படின்றது நம்ம டியூரிங் த பவர் ஆடிட்டில் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈபியோட டிபெண்டன்சி இல்லாமலேயே உங்களால் டெய்லி ஒரு 30லேருந்து 40 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி கன்சியூம் பண்ண முடியும். இதன் மூலமா ஈபியில் டெய்லி 30 யூனிட் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கிட்ட வந்துடும். அப்போ 10 நாளைக்கு 4000 ரூபா, கிட்டத்தட்ட 25,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய பில்லு அப்படியே குறையும். கம்ப்ளீட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டடாக வந்துடுது. அதேமாதிரி பேட்டரியும் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40% பேட்டரி வந்த உடனே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற மாதிரி ஜென்ரேட்டர் போர்ட் வழியாக பைபாஸ் கொடுத்துருவோம். அந்த ஜென்ரேட்டர் போர்ட்டில் நம்ம ஈபி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டரி 40% வந்த உடனேயே ஈபி வழியாக பைபாஸ் ஆகி ரெகுலராக ஈபி கமர்ஷியல் ஓடிக்கிட்டு இருக்கோம்.